நம்பிக்கையின் சங்கீதங்கள். கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள். ரோமர் 16:16. பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக என வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். சங்கீதங்களில் இருந்து நமக்கான நம்பிக்கை அப்படிங்கிற நிகழ்ச்சிக்கு நீங்கள் கொடுத்துட்டு இருக்கிற உங்களுடைய வரவேற்புக்கும் உங்களுடைய ஆதரவுக்கும் உங்களுடைய உதவிகளுக்கும் நாங்கள் நன்றி செலுத்த ஆசைப்படுறோம். நீங்கள் கொடுக்குற உங்களுடைய ஆதரவும் உங்களுடைய உற்சாகமான வார்த்தைகள் தான் எங்களை முன்னோக்கி செல்வதற்கு இன்னும் எங்களை என்ன பண்ணுது அப்படின்னா உற்சாகப்படுத்துது. இதுவரைக்கும் சங்கீதம் 23, சங்கீதம் 32, இந்த 2 சங்கீதங்களிலிருந்து நம்மளுடைய வாழ்க்கைக்கு தேவையான சில நம்பிக்கைகளை குறித்து நம்ம பார்த்தோம். இன்னைக்கு சங்கீதம் 46வது சங்கீதத்தை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். இந்த சங்கீதம் 46ல் 11 வசனங்கள் இருக்கு. இந்த சங்கீதம் 46 பொறுத்த வரைக்கும் ஒரு கிறிஸ்தவராக இருக்கிற ஒரு மனிதனுக்கு இந்த பூமியில் வாழ்வதற்கான நம்பிக்கையை மாத்திரம் அல்லாமல் இந்த சங்கீதம் 46 ஒரு கிறிஸ்தவருக்கு தைரியத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. ஒரு கிறிஸ்தவர் அந்த பூமியில் வாழ்றதுங்கிறது ஈஸியான ஒரு விஷயம் கிடையாது. ஒரு கிறிஸ்தவர் அந்த பூமியில் வாழ்றது அப்படிங்கிறது அது கஷ்டமான ஒரு விஷயம். நிலை இல்லாத இந்த வாழ்க்கையில், எதுவுமே நிரந்தரம் இல்லாத வாழ்க்கையில், ஆபத்தான சூழ்நிலைகளில், கஷ்டமான சூழ்நிலைகளில் நமக்கு இந்த சங்கீதம் 46 தைரியத்தை தரக்கூடியதாக இருக்குது. சங்கீதம் 46 நம்மளுக்கு கொடுக்குற 3 பாடங்கள். 1, மனுஷனுக்கு பயப்பட வேண்டாம். 2வது, தேவன் நம்மோடு இருக்கிறார், அதனால நம்ம எந்த ஒரு விஷயத்துக்கும் பயப்பட வேண்டாம். 3வது, தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நம்ம தேவனை அறிந்து கொள்ள வேண்டும். இந்த 3 பாடங்களை இந்த சங்கீதம் 46 நமக்கு தருது. இந்த சங்கீதம் 46 நமக்கு சொல்ற செய்தி என்ன அப்படின்னா, நிலை இல்லாத இந்த உலகத்துல, நிச்சயம் இல்லாத உலகத்துல தேவன் தான் நம்மளுக்கு நிரந்தரமான துணை அப்படிங்கிற நம்பிக்கையை இது நம்மளுக்கு தருது. இது மாத்திரம் இல்லாம இந்த சங்கீதம் சூழ்நிலைகள் மாறும்போதும் மனிதர்கள் மாறும்போதும் நம்ம போட்டிருந்த திட்டங்கள் எல்லாமே சொதப்பும் போதும் நம்மளுக்கு கொடுக்குற நம்பிக்கை தேவன் எல்லாத்தையும் அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்கிறார் அப்படிங்கிறது. அதாவது இங்கிலீஷில் காட் இன் கண்ட்ரோல். எல்லா கட்டுப்பாடுகளும் எல்லா அதிகாரங்களும் தேவனுடைய கையில் இருக்கு. அவர் தான் எல்லாத்தையும் கண்ட்ரோலில் வச்சிருக்கிறாரு. அந்த தேவன் நம்மோடு இருக்கிறார் அப்படிங்கிற நம்பிக்கையை தருது. இந்த சங்கீதம் 46 படிக்கிறதுக்கு முன்னாடி இந்த சங்கீதத்தினுடைய பின்னணியை குறித்து நம்ம படிக்கணும். யூதாவை எசேக்கியா அப்படிங்கிற ராஜா அரசாண்டு கொண்டிருந்தார். அப்போ இஸ்ரவேலர்கள் 2 ராஜ்யமா பிரிஞ்சிருந்தாங்க. வடக்கு ராஜ்யம், தெற்கு ராஜ்யம். வடக்கு ராஜ்யம் தேவனுக்கு விரோதமாக பாவம் செஞ்சதுனால, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் இருந்ததுனால தேவன் வடக்கு ராஜ்யத்தை தள்ளிவிட்டார். ஆனால் தெற்கு ராஜ்யத்திலிருந்து சில ராஜாக்கள், நல்ல ராஜாக்கள், தெற்கு ராஜ்யத்தை தேவனோட இடத்தில் வழி நடத்தினாங்க. அதுல ஒரு நல்ல ராஜாவா இருந்தது யார் அப்படின்னா எசேக்கியா. அசிரியா ராஜ்யத்தினுடைய ராஜா சனகரிப் அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, தன்னுடைய ராஜ்யத்துல கூட்டுட்டு யூதாவை பிடிக்கலாம் அப்படின்னு வரார். ஏன்னா எசேக்கியா அசிரியா ராஜாவுக்கு கீழ்ப்படியாம தேவனை தேர்ந்தெடுத்து கொண்ட காரணத்தினால சனகரிப் யூதாவையும் பிடிக்கிறதுக்கு வரார். ஏன்னா யூதாங்கிறது ஒரு சின்ன நாடு, ஆனா அசிரியாங்கிறது ஒரு பேரரசு. பேரரசா இருக்கக்கூடிய ஒரு ராஜ்யம் ஒரு சின்ன நாடா இருக்கக்கூடிய யூதாவை பிடிக்க வர்றதுங்கிறது ரொம்ப மோசமான விஷயம். எசேக்கியாவும் யூத ஜனங்களும் தேவன் மீது தன்னுடைய நம்பிக்கையை வச்சதுனால தேவன் என்ன பண்றாரு அப்படின்னா, அசிரிய ராஜ்யத்தை விரட்டி விட்டார். சனகரிப் செத்த முகத்தோடு தன்னுடைய நாட்டுக்கு போனான். இந்த சம்பவத்துக்கு பிறகு பாடப்பட்டதான் சங்கீதம் 46. உண்மையாகவே இந்த சங்கீதம் 46 நம்மளுடைய வாழ்க்கைக்கு தேவையான தைரியத்தையும் நம்பிக்கையையும் துணிச்சலையும் தருது. ஒருவேளை கவலையில, பதற்றத்துல, வேதனையில, எதிர்காலத்தை குறித்து கவலையில் இருக்கிற உங்களுக்கு இந்த சங்கீதம் 46 பொருந்தக்கூடியதா இருக்கலாம். சங்கீதம் 46வது சங்கீதம் 1வது வசனம், தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். இந்த சங்கீதம் தொடங்கும் போதே தேவன் அவருடைய பிள்ளைகளுக்கு எப்படிப்பட்ட பாதுகாப்பா இருக்கிறாரு அப்படிங்கிறத இந்த சங்கீதம் 46 ஆரம்பத்திலே சொல்லியிருக்கு. அதாவது தேவன் அவருடைய பிள்ளைகளுக்கு எப்படிப்பட்டவரா இருக்கிறார் அப்படின்னா, 1, அவர் அடைக்கலமா இருக்கிறாரு.
அதாவது பாதுகாப்பான இடம். ரெண்டாவது, அவர் அவருடைய பிள்ளைகளுக்கு பலனா இருக்கிறாரு. ரெண்டாவது, மூணாவது, தேவன் அவருடைய பிள்ளைகளுக்கு அனுகூலமான துணையுமானவர் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ தேவன் அவருடைய பிள்ளைகளுக்கு எப்படிப்பட்டவராக இருக்கிறார் அப்படிங்கும்போது அவர் அடைக்கலம், பலன், அனுகூலமான துணையானவர் அப்படின்னு சொல்லியிருக்கு. யூதா ராஜ்யம் அப்படிங்கிறது ரொம்ப சின்ன ராஜ்யம். அந்த ராஜ்யத்துக்கு விரோதமா மிகப்பெரிய பேரரசா இருக்கக்கூடிய அசிரியர்கள் வந்து நிற்கும் போது ஒன்று எசேக்கியா என்ன பண்ணியிருக்கலாம் அப்படின்னா, அசிரியாவுக்கு விரோதமான ராஜ்யங்கள் இருக்கு, எகிப்து, பாபிலோன், இந்த மாதிரியான ராஜ்யங்கள்கிட்ட போய் உதவி கேட்டிருக்கலாம். எனக்கு நீங்க உதவி செய்யுங்க, மிகப்பெரிய ராஜ்யமா இருக்கக்கூடிய அசிரியா எனக்கு விரோதமா வந்திருக்கு, நம்ம ரெண்டு பேரும் கூட்டு வச்சுக்கலாம், நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த அசிரியர்கள் நம்ம தோற்கடிக்கலாம் அப்படின்ட்டு எகிப்தியர்கள்ட்டையும் பாபிலோனியர்கள்ட்டையும் போயிருக்கலாம். ஆனா எசேக்கியா அதை பண்ணலை. எசேக்கியா தேவனுடைய பிள்ளைகளுக்கு பாதுகாப்பான இடமா இருக்கக்கூடிய, பலனா இருக்கக்கூடிய, வலிமையை தரக்கூடிய தேவனிடத்தில் வந்து நின்னார். 2 நாலாம் புஸ்தகம் 32வது அதிகாரம் 7வது வசனம் 8வது வசனம். நீங்கள் திடன் கொண்டு தைரியமாயிருங்கள், அசிரிய ராஜாவுக்கும் அவனோடு இருக்கிற ஏராளமான கூட்டத்திற்கும் பயப்படாமலும் கலங்காமலும், அவனோடு இருக்கிறவரை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம், அவனோடு இருக்கிறது மாம்சபுயம், நமக்கு துணை நின்று நம்முடைய யுத்தங்களை நடத்த நம்மோடு இருக்கிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தான் என்று சொல்லி அவர்களை தேற்றினார். எசேக்கியா இந்த மோசமான சூழ்நிலையில பயப்படாம தனக்கு பாதுகாப்பா இருக்கக்கூடிய, தன்னுடைய அடைக்கலமா இருக்கக்கூடிய தேவன் மீது தன்னுடைய நம்பிக்கையை வச்சிருந்தான். அவன் மாத்திரம் அந்த நம்பிக்கையா இல்லாம ஜனங்களையும் அந்த நம்பிக்கைகளை கொண்டு வந்தான். இந்த நம்பிக்கை தான் மிகப்பெரிய மோசமான ஆபத்தான சூழ்நிலையில் இருந்த யூத ஜனங்களுக்கும் எசேக்கியா ராஜாவுக்கும் தைரியத்தை கொடுத்தது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நீங்களும் நானும் நமக்கு ஆபத்து வரும்போது, இல்லை நம்மளுடைய திட்டங்கள் பாழாகும் போது, நம்ம நம்பியிருந்த ஒரு விஷயம் நடக்காம போகும்போது நம்ம யார்கிட்ட போய் நிற்கிறோம்? நம்ம மனுஷங்கிட்ட போய் நிற்கிறோமா, இல்லை இந்த நிலை இல்லாத இந்த உலகத்தில் இருக்கிற ஏதாவது ஒரு விஷயத்தின் பின்னாடி போய் நிற்கிறோமா? ஆனால் எசேக்கியாட்டிருந்து நம்ம கற்றுக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, தேவன் மீது நம்மளுடைய நம்பிக்கை வைக்கணும். ஏன்னா அவர் தான் நம்மளுடைய அடைக்கலம், பாதுகாப்பு, பலன், அனுகூலமான துணை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். 46 2வது வசனம் 3வது வசனம். ஆகையால் பூமி நிலை மாறினாலும், மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும், அதன் ஜனங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படும். இந்த சங்கீதம் 46வது சங்கீதம் 2வது வசனம் தொடங்கும் போது இப்படி தொடங்குது, ஆகையால் அப்படின்னு தொடங்குது. அதாவது தேவன் நமக்கு அடைக்கலமா, அவர் நம்முடைய பலனா, அவர் அனுகூலமான துணையா நமக்கு இருக்கிறதுனால, ஆகையால் நம்ம என்ன பண்ண வேண்டியதில்லைன்னா பயப்பட வேண்டியதில்லைங்கிறார். எந்த மாதிரியான சூழ்நிலைகளை பயப்பட வேண்டியது இல்லை அப்படின்னா, ஒருவேளை பூமி நிலை மாறினாலும், 2வது வசனம். 3வது வசனத்துல மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும், 3வது வசனத்துல ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்து போனாலும் நாம் பயப்பட வேண்டாம் அப்படிங்கிறார். ஏன்னா எல்லாத்தையும் கண்ட்ரோல்ல வச்சிருக்கிறவர் நமக்கு துணையா இருக்கிறார் அப்படிங்கிறது. பைபிள்ல 365 இடத்துல தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவன் தைரியம் கொடுக்கிற மாதிரி இந்த வார்த்தையை சொல்லியிருப்பார். நீ பயப்படாத, நீ பயப்படாத, நீ கலங்காத அப்படிங்கிற வார்த்தையை வந்து பைபிள்ல 365 முறை நம்ம படிக்கலாம். எந்த இடத்துலலாம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவன் நீ பயப்படாத அப்படின்னு சொல்றாரோ அந்த இடத்துலலாம் கூடையும் சேர்த்து இந்த வார்த்தையை தேவன் சொல்லியிருப்பார். என்ன வார்த்தைனா, நான் உன் கூட தான் இருக்கிறேன் அப்படின்ட்டு. இது நம்மளுக்கு நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய வார்த்தை. தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிற, அவரை பின்பற்றுகிற, அவருடைய வார்த்தையின்படி நடக்கிற அவருடைய ஜனங்களுக்கு தேவன் சொல்லியிருக்கிற வார்த்தை, நீங்க பயப்படாதீங்க, நான் உன் கூட தான் இருக்கிறேன், நான் உங்க கூட தான் இருக்கிறேன். இதனாலதான் சங்கீதம் 46 பாடின சங்கீதக்காரன் சொல்றாரு, இந்த பூமி நிலை மாறினாலும், எந்த ஒரு விஷயம் இல்லாம போனாலும் நாங்க பயப்பட மாட்டோம். ஏன்னா தேவன் எங்களோடு இருக்கிறார், அவர் எங்களுக்கு அடைக்கலமா இருக்கிறார். எபிரேயர் புஸ்தகம் 13வது அதிகாரம் 5வது வசனம் 6வது வசனத்துல, நாம் பண ஆசை இல்லாதவர்களா இருந்து நமக்கு இருக்கிறவர்களே போதும் என்று என்ன கடவோம், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதில்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரு. 6வது வசனம்,
ஆகையால் நாம் தைரியம் கொண்டு, இங்க கவனிங்க, தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. இந்த நம்பிக்கையை தான், இந்த தைரியத்தை தான் சங்கீதம் 46 நம்மளுடைய வாழ்க்கையிலையும் தருது. சங்கீதம் 46வது சங்கீதம் 4வது வசனம், 5வது வசனம், 6வது வசனம். ஒரு நதி உண்டு, அது நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். தேவன் அது நடுவில் இருக்கிறார், அது அசையாது. அதிகாலையில் தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். ஜாதிகள் கொந்தளித்தது, ராஜ்யங்கள் தத்தளித்தது, அவர் தமது சத்தத்தை முழங்க பண்ணினார், பூமி உருகி போயிடுச்சு. வசனத்தினுடைய ஆரம்பத்துல ஒரு நதியை பத்தி பேசியிருக்கு. பைபிள்ல நதி அப்படின்னு சொல்லும்போது அதிகமான நேரத்துல நேரடியான ஒரு நதியை பத்தி பேசாம அடையாளத்துவத்துல சில வார்த்தைகள் பேசியிருக்கும். அதே மாதிரி இந்த நதிங்கிறது நேரடியான அர்த்தம் கிடையாது. பைபிள்ல நதி அப்படிங்கிறது அநேகமான நேரத்துல தேவனுடைய ஆவியை பத்தி பேசியிருக்கு. யோவான் 7வது அதிகாரம் 37 39 வரைக்கும் படிச்சு பார்த்தோன்னா, இயேசு கிறிஸ்து தாகமா இருக்கிறவர் நீங்க என்ன இடத்துல வாங்க, என்னை விசுவாசிக்கிறவனுடைய இருதயத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புரண்டு ஓடும் அப்படின்னு சொல்லியிருப்பார். அந்த இடத்துல சொல்லப்பட்ட நதிங்கிறது தேவனுடைய ஆவி. யாரெல்லாம் தேவனுடைய வார்த்தையின் மீதும் தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கிட்டு அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சிருக்கிறாங்களோ அவங்களுடைய இருதயத்துல கொடுக்கப்படக்கூடிய நதியை பத்தி தான் அங்க பேசியிருக்கு. அதாவது பரிசுத்த ஆவியானவரை பத்தி இந்த வசனம் பேசியிருக்கு. இந்த நதி என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்கு அப்படின்னா, அந்த நதி தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும் என சொல்லியிருக்கு. அதாவது தேவன் வாசம் பண்ணுகிற இடத்த இது சந்தோஷப்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்கு. புதிய ஏற்பாட்டில் தேவன் வாசம் பண்ணுகிறது யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துனுடைய வார்த்தை கீழ்ப்படிந்து ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறாங்களோ, அவருடைய சபையில் இருக்கிறாங்களோ, அவர்களுடைய இருதயத்துல பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்ணுகிறார். அதாவது பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்ணுகிறது நமக்குள்ளதான். 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 16வது வசனம் 17வது வசனம். அப்போ பரிசுத்த ஆவியானவர் நம்மளுடைய இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறார். நீங்க இந்த சங்கீதம் 46வது சங்கீதத்துல 6வது வசனம் பார்த்தீங்க அப்படின்னா, ஜாதிகள் கொந்தளித்தது, ராஜ்யங்கள் தத்தளித்தது, ஆனா தேவன் மீது நம்பிக்கையா இருக்கிற நம்மளுடைய இருதயங்கள் சந்தோஷிப்பிக்கும் அப்படிங்கிறார். ஒருவேளை இந்த உலகத்துல இருக்கிற மக்கள் பயந்து கவலையில இருந்தாலும், கஷ்டத்துல இருந்தாலும், நிலையில்லாத உலகத்துல ஒரு ஆபத்து வரும்போது தவிச்சுக்கிட்டு இருந்தாலும், ஆனா தேவன் மீது நம்பிக்கையா இருக்கிற, தேவனை துணையா கொண்டிருக்கிற, தேவனுடைய வார்த்தையின்படி நடக்கிற அவருடைய ஜனங்கள், அவர்களுடைய இருதயம் துன்பத்தில் இருக்கும்போது சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கு. ரோமர் 14வது அதிகாரம் 17வது வசனத்துல தேவனுடைய ராஜ்யம் அது சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு இடம் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ தேவன் நமக்கு துணையா இருக்கிறார், நம்பிக்கையா இருக்கிறார் அப்படிங்கும்போது, ஆபத்துல இருக்கும் போதும் உபத்திரவத்தில் இருக்கும் போதும் அது நம்மளுக்கு சந்தோஷத்தை கொடுக்குது. சங்கீதம் 46வது சங்கீதம் 7வது வசனம், சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். இந்த 7வது வசனம் சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் அப்படின்னு சொல்லியிருக்கு. அது என்ன சேனைகளின் கர்த்தர்? இந்த சேனைகளின் கர்த்தர் அப்படிங்கிறது எல்லா அதிகாரத்திற்கும், எல்லா வல்லமைக்கும், அதிகாரங்களுக்கும் மேலான ஒருத்தரை தான் சேனைகளின் கர்த்தர் அப்படின்னு சொல்லுவார். வெளிப்படுத்தல் புஸ்தகம் 17வது அதிகாரம் 14வது வசனத்துல இயேசு கிறிஸ்துவை பத்தி சொல்லியிருக்கும் போது, அவர் ராஜாதி ராஜாவா இருக்கிறார் அப்படின்னு சொல்லியிருக்கு. அவர் ராஜாக்களுக்கு எல்லாம் ராஜாவா இருக்கிறார் அப்படின்னு சொல்லியிருக்கு. வெளிப்படுத்தல் 1வது அதிகாரம் 5வது வசனத்துல பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதி அப்படிங்கிற வார்த்தையை சொல்லியிருக்கு. அதாவது நமக்கு துணையா இருக்கக்கூடிய நம்மளுடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, நம்ம யாருடைய சபையில் இருக்கிறோமோ, நம்ம யாரை பின்பற்றுகிறோமோ, யார் மீது நம்மளுடைய நம்பிக்கையை வச்சிருக்கிறோமோ, அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எல்லா ராஜ்யத்திற்கும் மேலானவராக இருக்கிறார், எல்லா ராஜாக்களுக்கும் மேலானவராக இருக்கிறார். இதை விட மிக முக்கியமான செய்தி என்ன அப்படின்னா, அவர் நம்மோடு இருக்கிறார். அவர் நம்மளுடைய சேனைக்கு முன்னாடி போய் நமக்காக யுத்தம் பண்றவராக இருக்கிறார். சங்கீதம் 46வது சங்கீதம் 10வது வசனம், நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள், ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலும் உயர்ந்திருப்பேன். இந்த இடத்துல தேவனுடைய பிள்ளைகளுக்கு சொல்லப்பட்ட ஒரு செய்தி என்ன அப்படின்னா, நீங்க அமர்ந்துருங்க அப்படின்னு சொல்லியிருக்கு. நீங்க அமர்ந்துருங்க அப்படிங்கும்போது நீங்க பொறுமையா இருங்க, தேவன் செயல்படுவதற்கு இடம் கொடுங்க. அங்க எசேக்கியா ராஜாவுக்கு ஆபத்து வரும்போது, யூதா ஜனங்களுக்கு ஆபத்து வரும்போது, எசேக்கியாவும் யூதா ஜனங்களும் தங்களுடைய நம்பிக்கையை தேவன் மீது வச்சாங்க.
தேவன் என்ன பண்ணார் அப்படின்னா, அந்த அசிரிய படைக்குள்ள தேவன் ஒரு தேவதூதன் அனுப்புறார். இப்படி ஒரு தேவதூதன் அனுப்பும்போது இந்த தேவதூதன் போய் அங்க படையில இருக்கிற இராணுவ வீரர்களை அழிக்கிறான். இப்போ சனகரிப் தன்னுடைய ஊருக்கு திரும்பி போகும்போது செத்த முகத்தோட போனான். ஏன்னா சனகரிப் என்ன நினைச்சான் அப்படின்னா, நான் ஒரு சின்ன ராஜ்யத்தோட சண்டைக்கு போறேன்னு நினைச்சான். ஆனா உண்மையில அந்த சின்ன ராஜ்யத்துக்கு பின்னாடி சேனைகளின் கர்த்தர் அப்படிங்கிற மகா பெரிய தேவன் ஒருத்தர் இருக்கார். இந்த இடத்துல சனகரிப் மாத்திரமல்ல, யூதா ஜனங்களும் தேவன் யார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டாங்க. இந்த யூதா ஜனங்கள் தேவன் யார் அப்படிங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா, அவங்க சண்டை போட்டோ அவங்க யுத்தம் பண்ணியோ அவங்க தெரிஞ்சுக்கல. அவங்க எப்படி தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா, தன்னுடைய நம்பிக்கையினால, தேவன் மீது வைத்திருந்த நம்பிக்கையினால தேவன் அவர்களோட தான் இருக்கிறார் அப்படிங்கிறத காண்பிச்சிருக்கார். நம்முடைய வாழ்க்கையில தேவனை அறிந்து கொள்வதும் தேவனுடைய வார்த்தையை அறிந்து கொள்வதும், ரெண்டாவது தேவன் நம்மளுடைய வாழ்க்கையில் செயல்படுகிறார் அப்படிங்கிறத அறிந்து கொள்வது ரொம்ப முக்கியமான விஷயம். எபேசியர் 1வது அதிகாரம் 17வது வசனத்துல, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவி உங்களுக்கு தந்தருள வேண்டும் என்று உங்களுக்கு அவரை அறிந்து கொள்வதற்கான ஞானத்தை தரணும் அப்படிங்கிறார். நாம் எல்லாருமே தேவனை பின்பற்ற நினைக்கிறோம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற நினைக்கிறோம். ஆனா நம்மளுடைய சுய புத்தியின் மேல சாராம, என்னுடைய விருப்பத்தின்படி தேவனை தேடாம, தேவனுக்கு என்ன பிடிக்கும் தேவனுக்கு என்ன பிடிக்காது அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கணும். அதை அறிந்து கொள்வதற்கு தேவனுடைய வார்த்தையை நம்ம சார்ந்திருக்கணும். இந்த சங்கீதம் 46 நம்மளுக்கு கொடுக்குற இந்த நம்பிக்கை, ஆபத்து காலத்துல தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவன் துணையா இருக்கிறார். அவர் நம்மளுக்கு துணையா இருக்கிறதுனால நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மனுஷர்களுக்கும் ராஜாக்களுக்கும் எந்த ஒரு சூழ்நிலைக்கும் நம்ம பயப்பட வேண்டியதில்லை. நம்மளுடைய இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறதுக்கு தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படுகிறதன் மூலமா நம்மளுடைய இருதயத்தில் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்படுகிறார். தேவன் மீது இருக்கிற நம்மளுடைய நம்பிக்கை இந்த உபத்திரவத்தின் மேலேயும் கஷ்டத்தில் இருக்கிற நமக்கு தைரியத்தை கொடுக்குது. சங்கீதம் 46 இருந்து நம்மளுக்கு கிடைக்கிற நம்பிக்கையின் மூலமா நாமும் நம்மளுடைய வாழ்க்கையில இந்த வார்த்தையை சொல்லலாம். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவராக இருக்கிறார். நம்ம செய்ய வேண்டியது தேவனை அவருடைய விருப்பத்தின்படி நம்ம அறிந்து கொள்வது. தேவன் அறிந்து கொள்ள நீங்க ஆசைப்பட்டீங்க அப்படின்னா எங்களை தொடர்பு கொள்ளுங்க. தேவனுடைய வார்த்தையை எளிமையான முறையிலையும் தேவனுடைய வார்த்தையில் என்ன சொல்லி இருக்கிறது அப்படிங்கிறது சரியான முறையிலையும் உங்களுக்கு நாங்கள் கற்றுக் கொடுக்குறோம். இதை நாங்கள் இலவசமாக செய்கிறோம். நீங்கள் செய்ய வேண்டியது எங்களை தொடர்பு கொள்ள வேண்டியது. சத்தியத்தை தெளிவாகவும் எளிமையாகவும் சத்தியமாகவும் தெரிந்து கொள்ள விரும்பினால் எங்களை தொடர்பு கொள்ளவும். எங்களிடம் ஆவிக்குரிய புத்தகங்களும் விளக்க உரையும் டிராக்குகளும் இருக்கின்றன. எங்களை தொடர்பு கொள்வதன் மூலமாய் இலவசமாய் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். பிரதர் செலின் 9790234583 மற்றும் 78450218883.